வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் சேலரி டே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம எல்லாருக்குமே சேலரி வந்திருப்போம். ஸோ இந்த சேலரி டேயில் நான் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே போல் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளானையும் நம்ம இந்த வீடியோவிலே சேர்த்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்றைக்கி 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னிலேருந்து ப்ராப்பராக நம்மளோட ஃபினான்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதம் நிறைய நம்ம ஃபினான்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் நான் வரப்போகிற நாட்களை நான் வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் நம்ம 31 எல்லாருமே பார்த்திங்கன்னா காத்துட்ருக்கக்கூடிய மெசேஜ் தான். கரெக்டாக 4:09 எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. சேலரி கிரெடிட்டுன்னு ஒரே ஹாப்பியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மெசேஜ் வந்துச்சு. ஸோ சேலரி வந்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூடாக காஃபி, ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடிக்கணும். இங்கே நல்லா மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதனால் சூடாக காஃபியை குடிச்சிட்டு கொடையை பிடிச்சிட்டு போய் தான் நம்ம எடுக்கணும். போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடணும். எப்போதுமே பார்த்திங்கன்னா சாலரி அன்னைக்கு ஈவினிங் ஏதாவது பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. பட் ஆனால் இந்த சாலரி டேக்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட்டு வெறும் ப்ளைன் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலையை நான் என்ன பண்ணேன்னா 30 கணக்கு எழுதலை 31. ஸோ 2 நாளைக்கு பண்ணக்கூடிய செலவெல்லாம் வேகமாக கணக்கு எழுதி இன்னையோட அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே நைட்டு நம்ம உட்காந்து எழுதணும்னு நினப்போம். ஆனால் ரெகுலராக அதை பண்ணாலுமே ஏதாவது ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆகிடும். முக்கியமாக நம்ம 31ஆம் தேதி வேறு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம், இன்கேஸ் விட்டு போன செலவு கூட நினப்பு வந்துச்சுன்னா நம்ம உட்காந்து எழுதிடணும் முக்கியமாக. ஸோ நம்ம செலவு கணக்கு நம்ம கையில் இருக்கும் பொழுது தான் நம்ம என்னெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் நமக்கு அடுத்த மாதம் நம்ம அந்த செலவை பண்ண மாட்டோம். எனக்கு இந்த மாதம் பேரதிர்ச்சியாக நிற்கிறது ஈவி பில் தான். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட. ஸோ அதை நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வேறு எதுவும் மறந்துருக்கேனா அப்படிங்கிறத நல்லா வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் கேட்டு எல்லா செலவையும் எழுதி 31 கணக்கை முடிச்சிடணும். அதே மாதிரி கரெக்டாக முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 72 செலவு நான் பண்ணியிருக்கேன். ஜூலை 1லிருந்து ஜூலை 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் பண்ண செலவுகள் 72. இதுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவுக்குமே நான் 10 ரூபா எடுத்து வைப்பேன். ஸோ அந்த சேவிங்ஸில் ஒரு 720 ரூபா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் கையோடு நம்ம என்ன பண்ணிடணும்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கும் பண்ணிடணும். எப்போதுமே அதுவுமே நம்ம அன்றைக்கி 31 பண்ணிட்டா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். 31 பண்ண வேண்டிய வேலை செலவு கணக்கை எழுதி முடிக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணணும், பட்ஜெட் போட்டு பட்ஜெட் பேக்கில் பணத்தை எடுத்து வைக்கணும். ஸோ அடுத்த கட்ட வேலை உட்காந்துருவேன். ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் பண்ணுறப்ப பசங்களையெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு தனியாக உட்காந்து பார்த்தா தான் நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு எழுதுகிற மாதிரியே எவ்வளோ என்னென்ன செலவு, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி என்ன, எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோம், அதே மாதிரி எல்லாத்தையுமே நான் எழுதிட்டு ஒவ்வொன்றையாக எவ்வளோ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ கிராசரி 3,500னா நான் எங்கெங்கெல்லாம் கிராசரி செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிக் அடித்து எல்லாத்தையும் டோட்டல் போடணும். போட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு செலவுக்கும் கிராசரி எனக்கு 1ஆம் தேதி வாங்குவோம், 2ஆம் தேதி வாங்குவோம்னு நினப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம் அங்கங்கே வாங்கியிருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணிடணும். நம்ம பண்ண எந்த செலவையுமே விடவே கூடாது. ஸோ அதே மாதிரி கிராசரி மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அடுத்தடுத்து என்ன கேட்டகரி எழுதுகிறோமோ அதெல்லாம் எழுதி தனியாக ஒரு கணக்கு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணணும். எவ்வளோ பட்ஜெட் போட்டோம், ஆக்சுவலாக எவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்டு வீடியோ நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் வீடியோ. ஸோ பட்ஜெட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போட்டாச்சு. அந்த பட்ஜெட் பேக்கில் எல்லாத்துலேயும் எவ்வளோ பணம் இருக்குங்கிறத அந்த எம்டி கவரில் நம்ம வேகமாக என்ன செய்யணும், எடுத்துடணும். நம்ம எடுத்தால் தான் நம்ம அடுத்த புது மாதத்துக்கான இதை வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் மிச்சமாயிருக்குங்கிறது ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் வெளியே ஏற்றிட்டு இதெல்லாம் போன மாதத்தில் மிச்சம் பண்ணது. ஸோ இதெல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்து பட்ஜெட் புது மாதத்துக்கான புது பட்ஜெட் போடணும். ஸோ அந்த பணத்தை தான் இதுக்குள்ளே நம்ம வைக்கணும். ஸோ இதெல்லாமே தனியாக எடுத்து ஒரு உரமாக வச்சிடணும். இதில் இவ்வளோ மிச்சமாகிறது எனக்கு பெரிய விஷயமாக தெரியுது. அதுக்கப்புறம் பர்ஸில் இருக்கக்கூடிய சில்லறை காசுகள் எங்கெங்கெல்லாம் சில்லறை காசு இருக்கோ அதெல்லாம் இது எடுத்து வச்சுட்டேன். இது ஒவ்வொரு நாளும் செய்கிறது தான். ஸோ 31 செய்கிறேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய சில்லறை காசுகள் பர்ஸில்
நம்ம கொண்டாந்து ஒரு இடத்துல போடுவோம். கடைக்கு போயிட்டு வரோன்னா சில்லறை காசு வந்திருக்கோன்னா நம்ம அப்படியே மறந்து எங்கேயாவது போகிறதுக்கு அட்லீஸ்ட் டேரெக்டாக அந்த உண்டியலில் போட்டுடலாம். இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு போட்டுட்டு அப்புறமா மறந்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து உண்டியலில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நான் அன்னன்னைக்கு வந்து சில்லறை காசுகள்லாம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே உண்டியலில் போட்டுருவேன். இந்த உண்டியல் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 மாதத்தில் ரொம்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. கிறிஸ்டல் கிளியராக லாஸ்ட் மாதத்துக்கான செலவு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத முடிச்சுட்டேன். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு புது மாதத்துக்கான பட்ஜெட், ஆகஸ்ட் மாதத்துக்கான பட்ஜெட்டு. ஸோ எனக்கு எவ்வளோ வருமானம் இந்த மாதம் வந்திருக்கு, அதை எப்படி நான் பிரித்து எப்படி பட்ஜெட் போடுறேங்கிறதையும் நான் கண்டிப்பாக தனி வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு அன்றைக்கி நான் போட்டதை வந்து ஒரு விலாகாக இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 31 பண்ணால் தான் ஃபஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதம் நான் பணம் மிச்சம் பண்ணியிருக்கேனா லாஸ்ட் மாதம், ஓகே, அப்போ நம்ம ப்ராப்பராக போவோம். இல்லை பணமே மிச்சமாகலையா, ரொம்ப செலவாயிருக்கா, கையை கிடச்சிருக்கா, இந்த மாதம் கரெக்டாக நம்ம பட்ஜெட் படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நீங்கள் 31ஆம் தேதியே பண்ணால் தான் 1ஆம் தேதி நம்ம கரெக்டாக இருப்போம். ஸோ வழக்கம் போல் பசங்க அப்பா இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கிட்டாங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் இன்றைக்கி எதுவுமே செய்யலை. ஸோ வெளியில் தான் வாங்கினோம். பரோட்டா, அதுக்கப்புறம் தம்பி வந்து சிக்கன் மஞ்சூரியன் கேட்டான். அப்புறம் எங்களுக்கு நாட்டுக்கோழி பெரட்டல். ஸோ இதை மட்டும் ஹோட்டலில் வாங்கி சம்பளம் வந்த அன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ இப்படி தான் சாட்டர்டே டே போச்சு. லாஸ்ட் வீக்கான மெனு பிளான் வந்து வெஜ் ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் தான் வாங்கினேன். பொடலங்காய், வெங்காயம், தக்காளி, வாழைத்தண்டு, வெண்டைக்காய், மல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனக்கிழங்கு வாங்கினேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டு வீக்குக்கு வாங்கின நான் காய்கறி. இதை வச்சு தான் இந்த ஜூலை மாதத்தோட கடைசி வீக் வந்து நான் ரன் பண்ணேன். சேனக்கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இந்த டைம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேனக்கிழங்கு வாங்கினேன். அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே வந்து எப்படினாலும் உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னாங்க. ஸோ இது இல்லாமல் போயிட்டு உருளைக்கிழங்கும் செவ்வாய்க்கிழமை வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து காலையில் முட்டை எக் ஆம்லெட்டு, வெண்டைக்காய், ரசம் வச்சுட்டோம். நைட்டு வந்து உப்புமா. இப்படி தான் வந்து மண்டேவோட லன்ச் மெனு எப்போதுமே சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை வந்து சாம்பார், சேனக்கிழங்குனப்போ இல்லை உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அன்னைக்கு வாங்காமல் அடுத்த நாள் போய் வாங்கிட்டு வந்தேன். சாம்பார், உருளைக்கிழங்கு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ஊத்தப்பமும் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டோம். இது அட்டகாசமாக வந்துருச்சு. ஃப்ரெஷ் மாவில் செய்கிறப்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம். அடுத்து புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வச்சு கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. சரி, அதனால் கீரை கடையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு கீரை கடையல், தக்காளி தொக்கு, எக் ஆம்லெட் வந்து சேர்த்துக்கிட்டோம். நைட்டு வந்து மல்லித்தலை நிறையா வேலை இருந்துச்சு. சரி அதையும் காலி பண்ணிடணுமேன்னு சொல்லிட்டு இட்லியும் மல்லி சட்னியும் தான் அரைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் பூண்டு குழம்பு வச்சுருந்தோம். பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டு வாழைத்தண்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீரை இருந்துச்சு. 2 நாள் ஆக்கிரோன்ட்டு. ஸோ அடுத்த நாளும் கீரை வந்து செஞ்சுட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பண்ணிட்டோம். இதுதான் வியாழக்கிழமைக்கான மெனு. வெள்ளிக்கிழமை வந்து கரெக்டாக 31 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல், சாம்பார், சேனக்கிழங்கு பொரியல், கொஞ்சம் ஊறுகாய் இருந்துச்சு, லெமன் ஊறுகாய், அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு டின்னர் 31 தான் நம்ம ஹோட்டலில் வாங்கின அதே டின்னர் தான். இன்னும் பொடலங்காய் மட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து சாட்டர்டே வந்து பொடலங்காய் ரைஸ் மாதிரி செஞ்சு கொஞ்சம் ரசமும் வச்சுப்போம், காரமாக பொடலங்காய் வறுத்துப்போம். ஸோ சாட்டர்டேவோட காய்கறி முடிஞ்சிடும். திரும்பி அகெயின் சண்டே ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே சேலரி வாங்கிட்டீங்களா? ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட் எல்லாமே போட்டாச்சா? பணம் மிச்சமாக இருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.